இறைவாக்கினர் எரேமியா புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 31, இறைவார்த்தைகள் 13. அப்பொழுது கன்னிப் பெண்கள் நடனமாடி களித்திருப்பர், அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன், அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன், துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை துதிக்கின்றோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த அதிகாலை பொழுதினில் உம்மை காணும் பாக்கியம் பெற்ற என் கண்கள் பேறு பெற்றவையாயிருக்கின்றன. இந்த அதிகாலை பொழுதினில் உம்மை நினைக்கின்ற என் இதயம் அக்களிப்பதாக, களி கூறுவதாக. இந்த அதிகாலை பொழுதினில் உம்மை புகழ்ந்தேத்துகிற என் நாவு தூய்மைப்படுவதாக. இறைவா, இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நிறைவாய் இன்று ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய திருமுன்னிலையில் நிற்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இந்த இறைவாக்கு பகுதியைப் போல நம்முடைய வாழ்க்கையையும் நாம் சீர்தூக்கி பார்த்து செயல்பட வேண்டும். அப்பொழுது கன்னிப் பெண்கள் நடனமாடி களித்திருப்பார்கள். ஆண்டவருடைய திருமுன்னிலையில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த கன்னிப் பெண்கள் எப்படி நடனமாடி ஆண்டவருடைய திருமுன்னிலையில் மகிழ்ந்திருந்தார்களோ, அத்தகைய மகிழ்ச்சி நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிறது ஆண்டவரோடு நாம் உடன் இருக்கும்போது. அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பார்கள். இறைவனோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியானது உறுதிப்படுத்தப்படுகிறது. ஒருவேளை கண்ணீரோடு, வேதனையோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு ஆண்டவருடைய முன்னிலையில் நாம் நிற்கிறோம் என்றால், என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இறை வார்த்தை சொல்லுகிறது, உன் அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். இதோ நான் உனக்கு ஆறுதல் அளிப்பேன், உன் துன்பத்தில் உனக்கு நான் துணையாக இருந்து இன்பத்தை அருள்வேன் என்கிற வாக்குறுதி. இதுதான் இந்த நாளினுடைய வாக்குறுதி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்முடைய அழுகையை மகிழ்ச்சியாக மாற்றுகிறார். நமக்கு எப்பொழுதும் ஆறுதல் அளிக்கிறார். நமக்கு துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை தருகிறார். இந்த இறை அருளை, ஆசீரை பெற்று இந்த நாளில் மகிழ்ச்சியோடு அடியெடுத்து வைப்போம். நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மை என்றும் வழிநடத்துவதாக, பாதுகாப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.